தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மதுரை மக்களின் உற்சாக வரவேற்புடன் இந்திய விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் அன்பான வரவேற்பினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் கூடி நின்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம் தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கு சென்றாலும் கூடி நிற்கின்றனர். காரணம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பயன்படுத்திருக்கக்கூடிய மக்கள் இங்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இங்கு அவரை உற்சாகத்துடனும் அன்புடனும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். எங்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் அன்பான வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு வருகை தருகிறார்கள். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதுரை மக்களுக்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளை தரக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சங்க தமிழ் வளர்த்த கூடல் மாநகரமான மதுரையில் வரலாறு பேசும் இந்நாளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நெடுஞ்சாலைத்துறையின் அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரும் இணைந்து புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர். எல்லோருக்கும் எல்லாம் எனும் மகத்தான ஆட்சியினை நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரையின் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வகையில் கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள மாபெரும் மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரினை சூட்டியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மேலும் திருமங்கலம் நகரில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்திற்கு அதனையும் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். இதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பெயரை சூட்டி சிறப்பித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள். மேலும் தமிழரின் வீர வரலாற்றை மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையினையும் காணொலி வாயிலாக சிவகங்கை மாவட்டத்தில் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அத்தகைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியுள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேலும் மதுரை மண்ணின் வீரத்தின் அடையாளத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு காலையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கட்டமைப்பை இன்று உயர்த்தி நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டினை மாற்றி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 213.80 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கோரிப்பாளையம் சந்திப்பில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் ஆட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974ஆம் ஆண்டில் இதே கோரிப்பாளையம் சந்திப்பில் தேசியம் காத்த செம்மல் தெய்வ திருமணார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். இன்று அதே கோரிப்பாளையம் சந்திப்பில் பசும்பொன் தேவர் திருமகனாரின் அரசியல் ஆசான் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரில் மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பற்றிய சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. சங்க தமிழ்